ரெமோ பாத்ரூம் கிளீனே பண்ணல, என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து பாத்ரூம் கூட கிளீன் பண்ணலையா நீ? ஓ சாரி. எத்தனை சாரி, எத்தனை எக்ஸ்கியூஸ்? ஏய் ரெமோ, அயன் பாக்ஸ் எடுத்து போடு. இதை நீங்களே எடுத்து வச்சிருக்கலாம். ஆமா, அதுக்கு தான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன்ல. உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வைக்கணும் போல இருக்கேன். என்ன க்ளீன் பண்ணியாச்சா? எல்லாம் முடிஞ்சது பாஸ், நீங்க போய் குளிக்கலாம். ரெமோ, நான் வெளியே வரும்போது பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கணும். நான் உடனே கிளம்பணும். ஐயோ, நான் இன்னும் கிச்சன் பக்கமே போலையே. என்ன ரெமோ இவ்ளோ பரபரப்பா இருக்கா? அந்த பரபரப்ப நம்மள கூட்டுவோம். நேத்தே உங்ககிட்ட சொன்னனே, ஏன் மறுபடியும் வரீங்க? ப்ளீஸ் கெட் அவுட். இது ஹிட்லர் ரூம்லாம் இல்ல, இது ஜெனரல் ரூம். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம். Stupid. இது ஸ்டூபிடா? ஐயோ, இது நெய், ஏஜேக்கு பிடிக்காது. ஐயோ, என்ன ரெமோ பூண்டை உரிக்காம போடுற? அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. முதல்ல நிறுத்துங்க. ஏஜே என்னடானா அதை செய் இதை செய்கிறாரு, நீங்க என்னடானா அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க. நான் என்னதான் பண்ணுவேன்? ஓஹோ, ரெமோ ஏஜே கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் வந்திருக்கானா? அதான் பார்ட்டி பரபரப்பா இருக்கான். ஹாசினி, இதான் சான்ஸ். கேப் கிடைச்சா கெடா வெட்டிடணும். டென்ஷன் ஆகாத ரெமோ. குடு பூண்டை, நான் உரிக்கிறேன், குடு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீங்க என் பாஸோடைய எதிரி, என் நண்பனுடைய எனிமி. எனக்கும் எனிமி தான். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆனாலும் கடமை உணர்ச்சி ரொம்ப ஓவரா தான் இருக்கு. உன் விசுவாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஏஜே உடைய மனசு யாருக்கும் வராது. உங்களுக்கு இந்த வீட்ல எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்காரு. அவருக்கு விசுவாசமா இருக்கிறதுல என்ன தப்பு? அடேங்கப்பா, ஹிட்லர் உன்னை இந்த லட்சணத்துல வச்சிருக்கும் போதே நீ இப்படி விசுவாசமா இருக்க. இன்னும் நல்லா வச்சிருந்தா அவருக்காக உசிரியே கொடுப்ப போல இருக்கே. ஏன், எனக்கு என்ன? நான் நல்லா தானே இருக்கேன். ஏஜே என்ன ராஜா மாதிரி வச்சிருக்காரு. கிழிச்சாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சர்வெண்ட், வேலைக்கு வாங்கின வேலைக்காரன். அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவரு கீழே வேலை செய்யறவங்கள எப்படி டார்ச்சர் பண்ணுவாரு தெரியுமா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. அவர் நல்லவர் தான். நீங்க தான் என்ன தப்பா கைட் பண்றீங்க. நான் உண்மையதான் சொல்றேன். அவர் ஒரு காரியவாதி, குறைஞ்ச காசை போட்டு அதிக லாபம் பாக்குற முதலாளி. எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நீ சக்தி வாய்ந்த ரோபோவா? ஆனா உனக்கு போட்டிருக்கிற பேட்டரிய பாரு, ஒரு மோசமான லோக்கல் பேட்டரி. இது சார்ஜே நிக்காது. ஒரு நாளைக்கு 10 தடவை சார்ஜ் போடணும். இது போட்டுக்கிட்டு எப்படி நீ எல்லா வேலையும் சுறுசுறுப்பா பாப்ப? இதே ஒரு பிராண்டட் பேட்டரிய போட்டா நீயும் சுறுசுறுப்பா இருப்ப, வேலையும் கடகடன்னு முடியும். ஆமா, நான் வேலை சரியா செய்யலன்னு ஏஜே என்ன திட்டினாரு. சரி, இன்னைக்கு நான் அவர்கிட்ட நல்ல பேட்டரி கேட்க போறேன். அதெல்லாம் தரமாட்டாரு. ஏன்னா உன் மேல அவருக்கு அக்கறையே இல்ல ரெமோ.
உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அதான் உனக்காக ஒரு பவர்ஃபுல் பேட்டரி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. வேண்டாம், ஏஜே திட்டுவாரு. ஹிட்லர் பார்த்தா தானே திட்டுவாரு, அவருக்கு தெரியாது. நானே போட்டு விடுறேன், நீ திரும்ப. ஐயோ வேண்டாம், விடுங்க. ஐயோ திரும்ப சொல்றத ரெமோ. கேளுங்க. திரும்ப. ஏஜே திட்டுவாரு. திரும்ப சொல்றேன்ல. திரும்ப, வேண்டாம். திரும்ப மாட்டேன். வேண்டாம், ரெமோ, சொன்னா திரும்ப. கேளுங்க. ஏஜே என்னதான் திட்டுவாரு. இப்போ திரும்புறியா? வாவ், சூப்பர். இப்போ வேலை செஞ்சு பாரு. இது சூப்பரா இருக்கே. 10 நிமிஷம் வேலைய 2 நிமிஷத்துல முடிச்சிட்டேன். அதான் இந்த பேட்டரியோட மகிமையே. இப்பவாவது ஹிட்லரை புரிஞ்சுக்கோ. அவரு உன்னை கொத்தடிமையா வச்சிருக்காரு. இந்த மாதிரி பேட்டரி போட்டா உனக்கு நல்ல சக்தி கிடைக்கும்னு அவருக்கும் தெரியும். ஆனா அப்படி செஞ்சா நீ சீக்கிரமா வேலையை முடிப்ப, அப்புறமா யோசிக்க ஆரம்பிப்ப. நீ யோசிச்சா ஹிட்லர் உன்னை திட்ட முடியாது, அடிமையும் வச்சுக்க முடியாது. அதான் உன் பவரை உனக்கே தெரியாம அடக்கி வச்சிருக்காரு. சரியான செல்ஃபிஷ் ஹிட்லர். ஐயா, நம்ம குடுத்தக்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரெமோ திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இனி ஹிட்லரோட பாடு திண்டாட்டம் தான். அட பாவி ரெமோ, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானே. ஷர்ட் அயர்ன் பண்ணாம கிடக்குது. பெட்டும் அப்படியே இருக்கு. ஷூக்கும் பாலிஷே போடல.
ஒரு வேலை கூட செய்யல அவன். ரெமோ ரெமோ, வெளியில மியூசிக் சத்தம் எல்லாம் கேக்குது. ரெமோ, ஏய் எடுத்துங்க. ஏன் ஆஃப் பண்ணீங்க? நீங்க கொடுத்த பவர் செமையா வேலை செய்யுது. என்னால ஆட்டத்தை நிறுத்த முடியல. சாங்க போடுங்க. ஆஃப் பண்ணது நான் இல்ல. அப்புறம் வேற யாரு? ஓனர். உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? நான் காலையில ஆபீஸுக்கு சீக்கிரம் போகணும்னு எத்தனை தடவை சொன்னேன் உன்கிட்ட? இவ கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்க. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல உனக்கு? இல்ல, அது வந்து ஏஜே. ஏய் வாய மூடு. ஷூ கூட பாலிஷ் பண்ணாம வச்சிருக்க? இல்ல ஏஜே, நான் அதுக்காக தான். பெட்ஷீட் எல்லாம் மடிக்காம அப்படியே வச்சிருக்க? இல்ல, நான் கிச்சன்ல போய் கிழிச்ச. நான் அத்தனை தடவை சொல்லிட்டு போனேன். கொஞ்சம் கூட கவலையப்படாம இவ கூட சேர்ந்து ஆட்டம் போடுற நீ. இல்ல, நீங்க குளிச்சிட்டு வந்த உடனே சாப்பிட வச்சுட்டு அந்த கேப்ல ஷர்ட்டும் ஷூவும் ரெடி பண்ணலாம்னு நினைச்சேன். நான் சொல்றது மட்டும் செய். நீ ஏன் சுயமா யோசிக்காத. அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க? எனக்கு சுய அறிவு இருக்க கூடாதா? இருக்கவே கூடாது. நான் சொல்றத செய்யறது மட்டும்தான் உன்னோட வேலை. அப்ப நான் உங்களுக்கு அடிமை. அப்படின்னா நான் எதுவுமே யோசிக்க கூடாது. யோசிச்சா எனக்கு அறிவு வந்துரும். கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டா நீங்க அதிகாரம் பண்ண முடியாது. அதுக்காக என்ன கொத்த அடிமையா வச்சிருக்கீங்க. ஒத்தடிமையா வச்சிருக்கேனா? ரொம்ப என்ன சொல்ற? இவதான் எல்லாம் சொல்லி கொடுத்தால உனக்கு? அப்போ எனக்கு எதுவுமே தெரியாதா? நான் என்ன முட்டாளா? ஏன் இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் உங்க கால் அடியில அடிமையா கிடக்கணும் தானே எனக்கு லோக்கல் பேட்டரி போட்டு வச்சிருக்கீங்க. அப்போதானே என்னுடைய பவரை உங்களால கட்டுப்படுத்தி வைக்க முடியும். அதுதானே உங்களுடைய பிளான். என்ன வளர்ற? நீ என்னோட ஃப்ரெண்ட், எனக்கு கார்டியன், எனக்கு செக்யூரிட்டியா வந்திருக்கேன். நான் உனக்கு இன்னைக்காவது கெட்டது நினைப்பேனா? ஆஹா, ரெமோ ஃபீல் ஆகுறானே. அப்படியான நம்ம பிளான் ஆட்டம் கண்டுருமே. யோ ஹிட்லர், போய் பேசாதீங்க. நண்பா தளபதினு போய் சொல்லி ரெமோவை ஏமாத்தி அவன் கிட்ட இருந்து எவ்வளவு உழைப்ப சொல்றீங்க. அவன் எவ்வளவு டயர்ட் ஆயிட்டான் தெரியுமா? அவனால வேலையே செய்ய முடியல. ஏய் லூஸ் மாதிரி பேசாத. முதல்ல இந்த விஷயத்துல நீ ஏன் தலையிடுற? இதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. என்ன வெறுப்பேத்துறதுக்காக பாவம் இந்த ரெமோவை கூட்டிட்டு வந்து அடிமை மாதிரி வேலை வாங்குறீங்க. நாளைக்கே வேலை இல்லைன்னா ரெமோவை தூக்கி வெளியே போட்டுருவீங்க. ஏய், ரெமோ இந்த வீட்டுக்கு என்னோட பர்சனல் அசிஸ்டண்டா வந்திருக்கான். அவ்வளவு ஆசையா அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் இதுக்கு அவனை வெளியே தூக்கி போட போறேன். தூக்கி போடுறது என்ன உங்களுக்கு புதுசா? நேத்து வரைக்கும் நான் உங்களுக்கு அடிமை மாதிரி வேலை செஞ்சேன். இன்னைக்கு என்ன வெளியே தூக்கி போட்டீங்க? நாளைக்கே ரெமோவை துரத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதானே பார்த்து இத்தனை நாள் கரெக்டா வேலை செஞ்சுட்டு இருந்த ரெமோ திடீர்னு எதிர்த்து பேசுறானேன்னு. நீதான் கீ பாயிண்டா? நீதான் கீ கொடுத்து இவனை ஆட வைக்கிறியா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாரு, இவ வேலை செய்யதான் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். இவனை திட்டுறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் அதட்டுறதுக்கும் எனக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. இதுக்குள்ள நீ தலையிட்ட, நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ரெமோ, இப்போ நீ என்னோட ஷர்ட் அயர்ன் பண்ணி தர போறியா இல்லையா? அது வந்து எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட் வேணும்? ரெஸ்ட் தானே வேணும்? சரி, ஓகே. வேலையில இருந்து ரெஸ்ட் வேணும்னா நீங்க கொஞ்சம் டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ்ல இருந்து ரெஸ்ட் வேணும்னா நீங்க பாட்டு பாடுங்க, படத்தை பாருங்க, டிவி பாருங்க, என்ன விட பண்ணுங்க. அயர்ன் பண்ணாத அந்த சுருங்கி போன சட்டையை போட்டுக்கிட்டு நான் ஆபீஸ் போறேன். உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு எனக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி.
அவருக்கு எடுக்கிறாரு ரெமோ. வா நம்ம டான்ஸ் பண்ணலாம். புருஷன் பேச்ச வேணா நீங்க கேட்காம இருக்கலாம். எனக்கு ப்ரோக்ராம் பண்ண உங்க பேச்ச நான் கேட்டே ஆகணும். என்ன இருந்தாலும் அவர் என்னுடைய பாஸ். அவருக்கு சர்வீஸ் பண்றதா என்னுடைய வேலை. கடமையை தவறக்கூடாது. ரெமோ 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 சாரி ஏஜே, ஷர்ட் கொடுங்க, நான் அயன் பண்ணி தரேன். தேவையே இல்ல. காலையில இருந்து ஒரு வேலையும் செய்யல. ஷர்ட் அயன் பண்ணி கொடுன்னு சொன்னா 40% தான் இருக்கு, சார்ஜ் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அங்க போய் கூத்தடிச்சிட்டு இருக்கல நீ. உன் பாஸ் இன்னைக்கு தெய்வத்துல இந்த அயன் பண்ணாத ஷர்ட், இந்த பாலிஷ் போடாத ஷூவை போட்டுக்கிட்டு ஆபீஸ்ல அசிங்கப்பட்டு வருவேன். உனக்கு சந்தோஷம் தானே? நீங்க ஜாலியா இருங்க, நான் அனுசரிச்சுக்கிறேன். ஓகே, நான் கிளம்புறேன். ஏஜே ஒரு நிமிஷம் நில்லுங்க. டிஃபன் ரெடி பண்ணியாச்சு, சாப்பிட்டு போங்க. ஒண்ணு வேணாங்க, நான் உங்களை கொத்தடிமை மாதிரி நடத்துறேன்னு சொன்னீங்களே, அதுலயே என் வயிறு ரொம்பிடுச்சு. போயிட்டு வரேன். ஐயோ, எப்பவும் கொடுக்கிற டோஸை விட அதிகமா கொடுத்துட்டாரோ? என்ன மனுஷன் யானி, ஒரு மிஷன் ஃபீல் பண்ற அளவுக்கு திட்டிட்டு போவ. நான் தப்பு பண்ணிட்டேன். ஏஜேவை கவனிக்க வேண்டியதுதான் என்னுடைய டியூட்டி. நான் அதை செய்யல, கடமையை தவறிட்டேன். சரி விடு ரெமோ, என்னையும் இப்படிதான் திட்டிட்டே இருப்பாரு. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். இது சரியாயிடுமா? இல்ல இல்ல, இதுவே போக போக நமக்கு பழகிரும். பி கூல். இல்ல, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது. எனக்கு ஃபீலா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏய் இரு இரு இரு. ஃபீல் ஆச்சுன்னா முடங்க கூடாது. புது இடங்களுக்கு போய் மனசு ஃப்ரெஷ் ஆக்கிக்கணும். அப்படினா இப்போ உனக்கு இங்க ஹிட்லரை விட்டா வேற யாரு தெரியும்? இந்த வீட்டை விட்டா எங்க போறதுன்னு உனக்கு புரியாது. ஏன்னா ஹிட்லர் உன்னை அப்படித்தானே டிசைன் பண்ணிருக்காரு. அவரு சொல்றத மட்டும்தான் செய்யணும், அவருக்கு மட்டும்தான் அடிமை வேலை பார்க்கணும்னு உன்னை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு. ஆனா நான் அப்படி இல்ல. இந்த பூமியே நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். மரத்தை போல ஆடணும், பறவைய போல பறக்கணும், அருவிய போல குதிக்கணும். கேக்குறதுக்கு நல்லா இருக்கே. அனுபவிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். ஹிட்லர் அடைச்ச கூண்ட நான் திறந்து விடுறேன். நாம 2 பேரும் வானத்துல பறக்கலாம். உனக்கு இந்த உலகத்தையே சுத்தி காட்டுறேன், சரியா? சரி சரி ரெமோ, நம்ம இப்ப கிளம்புனாதான் சீக்கிரமா ஈவினிங் குள்ள வர முடியும். நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். எப்படி போறது? நான் வேணா ஏஜேக்கு கால் பண்ணி கார் கேட்கவா? ஐயோ, காரியம் கெட்டு போயிரும். நாம சுதந்திரமா இருக்கிறது ஹிட்லருக்கு பிடிக்காது. கார் வேண்டாம், நான் அதுக்கு ஆல்டர்னேட்டா வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஓகே சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். நீயும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. ஹலோ, மெரினா பீச் போலீஸ் ஸ்டேஷனா? பீச் எப்போ ஓபன் பண்ணுவீங்க? ஹலோ, ஃபீனிக்ஸ் மாலா லாக்டவுனுக்கு க்ளோஸ் பண்ணீங்கல்ல, அது எப்போ திறப்பீங்க? ஹலோ, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலா? தமிழ்ல அர்ச்சனை பண்ணுவீங்களா? நானே என் ஃப்ரெண்டும் வருவோம். அர்ச்சனை பண்ணிருங்க. ஓகே, வச்சுட்டுமா? எதுக்கு நீங்க இதெல்லாம் போன்ல கேக்குறீங்க? நம்ம 2 பேரும் அங்க எல்லாம் போய் சுத்த போறோம்.